எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக லஞ்சுக்கு இல்லைனா ஈவினிங் டிஃபனுக்கு ஏதாவது லைட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த காம்பினேஷனில் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம அனியன் டொமேட்டோ பராட்டா, அதாவது வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான ஒரு பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதோட நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கல். ஸோ இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் பாட்டில் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் தோசைக்கு இந்த மாதிரி சப்பாத்தி பராட்டாஸ்க்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த 2 ரெசிபீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி பராட்டாக்கு ஒரு பவுல்ல 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து அதுல 1/2 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அதுல தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசையணும். மாவு நல்லா 10 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல மெதுவாக இருக்கு. மாவை பவுலில் வச்சு மூடி வச்சிருங்க. அடுத்தது நம்ம பராத்தால வைக்கிற அந்த மசாலா செய்ய போகிறோம். இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து 5 பூண்டு பல்லு தோல் இல்லாமல் நல்லா தட்டி போட்டுக்கணும். அடுத்தது இதில் பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பராட்டா செய்யும்போது நல்லா வரும். கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை கம்ப்ளீட்டாக ஆற விடணும். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. அடுத்தது நம்ம பராட்டா செய்யலாம். பிசைஞ்சு வச்ச மாவை பெரிய சைஸ் உருண்டைகளாக பிரித்து வச்சிருங்க. இதில் ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி கல் மேலே வச்சு மெதுவாக தேய்க்கணும். பாதி தேய்ச்ச பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் தக்காளி மசாலாவை வச்சுட்டு சப்பாத்தி ஓரத்துலேருந்து உள் பக்கமாக அதை ஃபோல்ட் பண்ணி அதை ஃபுல்லாக சீல் பண்ணணும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். சீல் பண்ண பிறகு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அந்த மாதிரி பொறுமையாக மெதுவாக தேய்க்கணும். இல்லைனா உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் பராட்டா. அதெல்லாம் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போது இதே மாதிரி எல்லா பராட்டாவும் செஞ்சு எடுத்து வச்சுருங்க. பராட்டாலாம் செஞ்ச பிறகு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது ஒரு தவாவை எடுத்து சூடு பண்ணி பராட்டாவை அது மேலே போட்டு 2 பக்கமும் சுடணும். பாதி சுட்ட பிறகு நெய் தடவிக்கோங்க. நெய் தடவி நல்லா இப்படி பொன்னிறமாக வர வரைக்கும் 2 பக்கமும் சுட்டு பராட்டாவை எடுத்து சுட சர்வ் பண்ணுங்க. பராட்டாக்கு தொட்டுக்க ஒரு ஈஸியான மசாலா தயிர் செய்ய போகிறேன். இதுக்கு 200 ml தயிர் எடுத்து ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா க்ரீமியாக இருக்குது. இதில் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், துளியுண்டு உப்பு, கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது உங்களுக்கு அருமையான மசாலா தயிர் பராட்டாக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தயிர் செஞ்சு பராட்டாவோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பராட்டா பொதுவாக ஊறுகாய் இல்லைன்னா தயிர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பரோட்டா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு தரலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஊறுகாய் செய்ய 2 பொருட்களை எண்ணெய் இல்லாமல் தனித்தனியாக வறுக்க போகிறேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு வறுக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு கருப்பு கடுகு இல்லைனா மஞ்சள் நிற கடுகு பயன்படுத்தலாம். இது எல்லோ மஸ்டர்டுன்னு கிடைக்கும். கடுகு லேசாக வெடிக்கிற வரை வறுக்கணும். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததும் அடுப்புலேருந்து எடுத்து வச்சுருங்க. இது ஆறணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. இது நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். கலர் லேசாக மாறினதும் சின்ன கிண்ணத்தில் மாற்றி ஆற விடுங்க. கடுகு வெந்தயம் 2 நல்லா ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறின கடுகை மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் அரைங்க. அடுத்து வறுத்த வெந்தயம் போட்டு பவுடரை அரைங்க. எடுத்து வச்சிருங்க. இந்த ஊறுகாய்க்கு சில காய்கறிகளை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து இது சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன துண்டுகளாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் கேரட், எலுமிச்சை பழத்தை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன். எலுமிச்சை பழத்தை ஊறுகாயில் போடுறதுக்கு முன்னாடி நல்ல சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துட்டு ஆற வச்சு யூஸ் பண்ணுங்க. ஒரு துண்டு மாங்காய் நறுக்கி போடுங்க. ஊறுகாய்க்கு எந்த காய்கறியும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 நறுக்கின பச்சை மிளகாய், பூண்டு பல்லு, இஞ்சி ஒரு துண்டு, இதை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அரைச்ச வெந்தய பொடி, 2 டீஸ்பூன் அரைச்ச கடுகு பொடி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 2 எலுமிச்சை பழத்தோட சாறு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இன்னொரு தடவை எல்லாத்தையும் கலந்து விடுங்க. தாளிக்க பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய் உடைச்சி போடுங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த தாளிப்பை ஊறுகாய் மேலே ஊற்றுங்க. வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஊறுகாயை அதிக நாள் ப்ரிசர்வ் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இன்ஸ்டன்ட் காய்கறி ஊறுகாய் இப்போ தயார்.
2 அருமையான ரெசிபிஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த தக்காளி வெங்காயம் பராட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் எப்போ வேணால் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் பிக்கல் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகாது. அது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஊறுகாய். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபிஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.